வீட்டிலேயே வந்து மந்திரங்கள் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி என்னென்ன மந்திரங்கள் வந்து வீட்டிலேயே நம்ம சொல்லலாம்? அதே மாதிரி மந்திரங்களுக்கு வந்து சக்தி இருக்குதா சார்? நல்ல கேள்வி, ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்கீங்க. நல்ல கேள்வி, அது பெரிய கேள்வி. என்னென்னா, எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் மந்திரங்கள் கண்டிப்பாக வலுப்படுத்தும். நிறைய பேருக்கு அது விஷயங்கள் சாதாரண மந்திரம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு வழியுமே நம்ம உடலோட வலிமை, நம்மளோட உடலோட தேகங்கள் நல்லா இருக்கிறதுக்கும், நம்மளோட உடல் வலிமையாக்கிறதுக்கும், நம்மளை மைண்டு சுத்தமாகறதுக்கும், நம்ம மைண்டு வந்து வேவரிங்லேருந்து வெளியே வரத்துக்கும் இந்த மந்திரங்கள் யூஸ் ஆகும். இந்த மந்திரங்கள் ரொம்ப நன்மை பயக்கும். அதை சரியான வழி, சரியான குரு, சரியான செயலில் வச்சுக்கின்னு நீங்கள் அதை கற்றுக்கினீங்கன்னா உண்மையாகவே அதோட செயல்பாடு. ஏன்னா காஸ்மிக் எனர்ஜி, இந்த காஸ்மிக் எனர்ஜியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காஸ்மிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், இந்த காஸ்மிக் இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள், இந்த சிறு தெய்வங்கள் நல்லது செய்யறதுக்கு வழிபாடாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட வழியில் ஒரு வாசக்காலில் பார்த்திங்கன்னா 2 நல்ல தெய்வங்கள், பின் வாசக்காலில் பார்த்தீங்கன்னா 2 கெட்ட தேவதைகள். சில சமயம் பின்னாடி இருக்க வாசக்கால கெட்ட தேவதைகள் முன்னாடி வந்துடும், முன்னாடி இருக்கக்கூடிய தேவதைகள் பின்னாடி. அப்படி போச்சுன்னா அந்த வீட்டில் சூழ்நிலைகளே மாறிடும். எல்லாமே ஒரு பக்கத்து வீடு நல்லாயிருக்கும், இந்த வீடு நல்லாயிருக்கும், நம்ம வீடு பிரச்சனையாக இருக்கும். என்னடா நம்ம ஒரே இடத்துல தான் லேஅவுட் வாங்கியிருக்கோம், ஆனால் நம்ம வீடு ஒரு பிரச்சனைனா உடல். அதுதான் தசாபுத்தி. ஒரு மனிதனோட தசாபுத்தி மாற சொல்ல உடலோட தன்மைகள் மாறு, உடல் கெடுது, அவன் தொழில் கெடுது, அவனோட செயல்பாடு கெடுது, அவனோட வார்த்தைகள் கெட்டு போகுது. இந்த வார்த்தைகளே என்ன, எந்த காரியம் அவன் செய்ய முடியாமல் போயிடுறான். அப்படி வர சொல்ல இந்த மந்திரங்கள் நமக்கு வழியாக இருக்குது. இந்த மந்திரங்கள் நல்ல பலனை கொடுக்கும். மந்திரம் வந்து ஜபிக்கிறது மட்டும் பத்தாது, அதை சிறுகண்ண சுத்தியோட மனசில் ஏற்றுக்குன்னு ஒரு சித்தி பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்கணும். அப்போ அந்த சித்தி பண்ணாதான் அதுக்கு வழி வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒன்று தொழிலுக்கு ஏற்ற வழி, அப்படி இல்லைன்னா உன்னோட செய்யக்கூடிய உடலுக்கு ஏற்ற வழி, இல்லைன்னா உன்னோட வீடு சுத்தமாகக்கூடிய நிலைமை. அப்படி பண்ண சொல்ல பலவிதமான மந்திரங்கள் செய்ய சொல்ல அந்த வழிகள் வரும். முதன்மையான மந்திரங்கள் நீங்கள் எடுக்கிறேன்னா ஓம் நமச்சிவாயா, ஓம் சிவாய நமக இந்த மந்திரம். அதே நேரத்தில் நமச்சிவாயா, இந்த நமச்சிவாயா வந்து நமச்சிவாயா மசிவேன சிவே நம வயநமசி யனம சிவாய். இந்த மந்திரத்தை உள்நோக்கினா ஆதார சக்கரங்களே இயங்கும். இந்த ஆதார சக்கரங்களை இயக்கத்துக்கான வழி இந்த மந்திரத்தில் இருக்குது. இந்த மந்திரம் இயங்கி சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. இந்த மந்திரத்தை நம்ம செய்யலாம். அதே நேரத்தில் ருத்ரம் படிக்க சொல்ல கெட்ட வழிகள், ஈவில் ஃபோர்ஸ், ஒருத்தர் செய்யக்கூடிய காரணங்கள், அதாவது செய்வினைகள், அது இது சொல்லக்கூடிய இதெல்லாம் நெகட்டிவ் ரேஸ். ஒரு தசாபுத்தி கெட்ட தசாபுத்தி வர சொல்ல ஒரு செவ்வாய் தசையோ இல்லை சனி தசையோ இல்லைன்னா தேவையில்லாத சூரிய தசையோ நமக்கு வர சொல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும், இல்லை ஆக்சிடென்ட் நடக்கும், இல்லை நம்ம வீட்டோட சூழ்நிலைகள் மாறி நம்மளோட பணங்கள் கைவிட்டு போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படுறப்போ இந்த மாதிரியா ருத்ரங்கள் படிக்கிறது நல்லது. ருத்ரம்ன்றது இறைவனோட வழியாக இருக்கக்கூடிய சிவமாக இருக்கக்கூடிய ருத்ரமாக இருக்கக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்புக்கு வழி பண்ணால் ஆகாசத்தில் வரக்கூடிய அந்த நெருப்பு, அதாவது நம்ம சுவாசமே நெருப்பு தான், நம்ம சுவாசமே நெருப்பு. அந்த சுவாசத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் இந்த ருத்ரத்தை படிக்கக்கூடியது. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதுகள், ஒரு பேய் ஆட்டங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு இன்சிடென்ட்கள் நடக்கக்கூடியதெல்லாம் வந்து சண்டி ஹோமம். இந்த சண்டியை பண்ணுற சொல்ல வீட்டில் இருக்கிற சண்டி ஆடுது இல்லையா, அந்த மாதிரியே பண்ண சொல்ல இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அம்பாள் தீர்த்துருவாள். அந்த ஒரு வழிகள் அது மாதிரி ஹோமத்தை பண்ணலாம். நார்மலாக இருக்கிறது கணபதி ஹோமம் வழி பண்ணுறது. அதாமல் இந்த மந்திரங்கள் வீட்டில் ஜபிக்கிறது, மனசில் ஜபிக்கிறது. ஆனால் எல்லா நேரத்திலும் ஜபிச்சுன்னு இருந்தால் நம்மளை வேறு மாதிரி நினைப்பாங்க. அதாவது நம்ம ஜபிக்கக்கூடிய நேரங்கள் காலையில் தான், இல்லை இரவு சாயந்தரம், எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணணும். அதனால தான் ஒரு ஹோமம் பண்ண சொல்ல 4:30 மணிக்கு பண்ணதுக்கு காரணம், நிச்சந்தியில் நம்ம பண்ண சொல்ல ஏற்றுக்கக்கூடியது அந்த எனர்ஜி வந்து காஸ்மிக் எனர்ஜி போய் வழி வருது. இதுதான் கோயிலோட தத்துவமே. கோயிலோட தத்துவமே எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு கோயிலில் நீங்கள் உள்ளே போகிறப்போ நான் என்ற ஒரு எழுத்தோடு போகிறீங்க. அந்த நான் என்ற எழுத்து மனசு சுத்தமாக சொல்கிறார். மா என்றது தண்ணி. அந்த தண்ணியாக இருக்கக்கூடிய வாசக்காலை தாண்டி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போகக்கூட என்றது நெருப்புன்றது நம்ம கோயிலில் ஏற்றக்கூடிய அணையா விளக்கு. அந்த அணையா விளக்கக்கூடிய அதுதான் நெருப்பு. என்னோட வார்த்தைகளை அங்கே பேசணும். அந்த பேசுகிறப்போ என்ற நெருப்பு அப்சார்வ் பண்ணணும். அந்த அப்சார்வ் பண்ணி வலித்து வா என்ற காற்றோட மேலே அனுப்பும். அந்த வா என்ற காற்றோட ஒரு கோபுரத்தோட வழியாக வெளியே போகிறப்போ, யா என்ற ஆகாயத்தோட மேல் நோக்கி போகிறப்போ சுத்தமான விஷயங்கள், நீங்கள் கேட்குற விஷயங்கள் அனைத்தும் அந்த கோயிலில் நடக்கும். அப்படி இல்லைன்னா அங்கேயே ஃபில்டர் ஆகி வெளியே வந்துடும். இதுதான்
நமச்சிவாயத்தோட வழி. அதனால தான் இந்த மந்திரம் மெயினாக இருக்குன்றதை சொல்கிறாங்க.